கொரோனா வைரஸை விட மிக மோசமான வைரஸாக இந்த லஞ்சம், ஊழல் போன்றவை சமுதாயத்தை சீரழித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த சீரழிப்பு காட்சிகளிலிருந்து எப்படி காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு உதாரணத்தை தற்போது முதலில் பார்க்க போகிறோம். அதை பார்த்த பிறகு முழுமையாக என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பது குறித்து தெளிவாக கூறுகிறேன். முதலில் அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்ப்போம். ಗಾಡಿ ಅಂತ ನಿಲ್ಸಿದ್ರಿ ಎಲ್ಲಿ ಆಯ್ತು ಗಾಡಿ ಎಲ್ಲಿ ಬರ್ದಿದ್ದೀರಾ ಬನ್ನಿ ಬೆಳಗ್ಗೆಯಿಂದ ಬಾಪಲ್ಲೇ ವಾ ವಾ ಹಿಂಗೆ எவ்வளோ கொட்டை எவ்வளோ கொடுக்குறது சொல்லு தைரியமா சொல்லு நான் இருக்கேன். எவ்வளோ கொடுக்குறேன் ಪಿನ್ ಟು ಪಿನ್ ಇಲ್ಲ ಇದೆ. ನೀನ್ ಏನೇ ಸಿಂಬಲ್ ಕೊಟ್ರು ನಮ್ಗೆ ಗೊತ್ತು, ನಾವ್ ಹೆಂಗ್ ಹಿಡಿಬೇಕು ಅಂತ ಗೊತ್ತು. ಪಿನ್ ಟು ಪಿನ್ ಇಲ್ಲಿದೆ, ನೀವು ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡಬೇಡ, ಓಕೆನಾ? ಎவ்வளೋ ಕೊಡುವೆ ಎவ்வளೋ ಕೊಟ್ಟೆ ಸೊಲ್ಲುದು ವಾಪಸ್ ಕೊಡು ಎತ್ತು ಕೊಡು ಅಂತ ಹೇಳಿದೆ. ನೀನ್ ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಮೇಡಮ್ ಎತ್ ಕೊಡ್ತೀವಿ ದುಡ್ಡಲ್ಲಿದೆ. ಕೊಡ 100 ರೂಪಾಯಿ ಭಿಕ್ಷೆ ಬೇಡಲ್ಲಿ ಬಾಯಿಲಿ ಅನ್ನ ಮುದ್ದೆ ಅಂತ ಕೊಡ್ತೀನಿ. ನಿಮ್ಗೆ ಮನೋರ ಮುದ್ದೆ ಇಂಟ್ರೋ ಕೊಡ್ತೀನಿ 100 ರೂಪಾಯಿನ. ಇಡಿಯಟ್ ಕೊಡ. ನಿಮ್ಗೆಲ್ಲ ಯೋಗ್ಯತೆ ಅಲ್ವ? ನಿಮ್ಗೆಲ್ಲ ದುಡ್ಡು ಬರ್ತದೆ, ಸಂಬಳದಲ್ಲಿ ಬರ್ತದೆ ನಿಮ್ ಯೋಗ್ಯತೆಗೆ. ನಿಮ್ ಜನ್ಮಕ್ಕೆ ಬೆಂಕಿ ಹಾಕ. தற்போது நாம் பார்த்த காட்சி தமிழக கர்நாடக சோதனை சாவடியில் நடைபெற்ற காட்சி. இந்த காட்சியில் லஞ்ச வாதிகள் எல்லாம் லஞ்ச வியாதிகள். அவர்கள் ஒரு RTO போக்குவரத்து மண்டல போக்குவரத்து அலுவலர் ஒரு லாரி டிரைவரிடமிருந்து ஓட்டுநர் அங்கு லஞ்சமாக 100 ரூபாய் 700 ரூபாய் வாங்குகிறார். அந்த காட்சிகளை தான் பார்க்கிறோம். அப்போது மீடியா என்று சொல்லிக்கொண்டு ஒருவர் அங்கே சென்று நீங்கள் யார் எதற்காக பணம் வாங்க என்று சொல்லும் பொழுது அவர் இல்லை, பொய்யை இப்படி அப்படி என்று நாடகமாட பார்க்கிறார். ஆனால் மாட்டிக்கொண்டம் தெரிந்தவுடன் அந்த 100 ரூபாய் திருப்பி கொடுத்து விட்டு அங்கிருந்து ஒரு குற்றவாளி போல அதிகாரிகள் தப்பி ஓடுகின்ற காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்தோம். இப்படித்தான் ஒவ்வொருவரும் தன்னுடைய மொபைல் போன் எல்லோர் கையிலும் இருக்கிறது. மொபைல் போன் வைத்தவர்கள் எல்லாமே தற்போது கிட்டத்தட்ட பத்திரிகையாளர்களுக்கு சமம்தான். எனவே நீங்கள் தைரியமாக அந்த மொபைல் போன் மூலமாக காட்சி எடுக்கும் போது அவர்கள் பயந்து ஓடுகின்ற தவறு செய்வோர் ஓடுகின்ற காட்சிகள் தான் இது போன்ற சூழல். இது ஒரு உதாரணம் தான். இது போன்ற காட்சிகள் தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவின் அனைத்து இடங்களிலும் அதிகாரம் மிக்கவர்கள், அதாவது அபராதம் விதிக்கக்கூடிய அதிகாரம் மிக்கவர்கள் அனைவருமே இது போன்று ஒவ்வொரு வகையிலே மக்களிடமிருந்து சுரண்டி கொண்டிருக்கிறார்கள் பணத்தினை. லஞ்சம் என்ற பெயரிலே, ஊழல் என்ற பெயரிலே மக்களிடமிருந்து பணத்திலே, அதுவும் ஏழைகளிடமிருந்தும் நடுத்தர மக்களிடமிருந்தும் பணம் படைத்தவர்களிடமிருந்தும் பொய்யான காரணங்களை கூறி இது போன்று மிரட்டி அந்த பணத்தை வாங்கி லஞ்சம் வாங்குவதுதான் தற்போது பல இடங்களில் அன்றாட காட்சிகளாக இருக்கிறது. எனவே இந்த அன்றாட காட்சிகளை மாற்ற வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் லஞ்சம் கொடுப்பது மட்டுமல்ல, லஞ்சம் வாங்குவது மட்டுமல்ல, லஞ்சம் கொடுப்பதும் குற்றம் தான் என்பதை உணர்ந்து ஒவ்வொருவரும் அதை செய்யாமல் இருந்தாலே போதுமானது. கொஞ்சம் கொஞ்சமாக சமுதாயம் திருந்துவதற்கான வாய்ப்பு ஏற்படும். ஆனால் இது போன்று தைரியமாக அந்த மீடியா என்ற பெயரில் ஒருவர் சென்று அவர்களிடம் நீங்கள் செய்த தவறு என்று சுட்டிக்காட்டிய பிறகு அவர்கள் அந்த தவற்றை உணர்ந்து மீடியாவில் வந்துவிடும், தமது பதவி போய்விடும் என்பதற்காக பயந்து ஓடுகிறார்கள். காரனை விரட்டி கொண்டு செல்கிறார்கள், பணத்தை திருப்பி கொடுத்துவிட்டு. இது போன்ற காட்சிகள் தான் தமிழகத்திலும் பல இடங்களில் அரங்கேற வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணம். அதற்கு அனைவரும் தைரியமாக வர வேண்டும், தட்டி கேட்க வேண்டும். நிச்சயமாக நமக்கு எதற்கு என்று பார்த்து கொண்டு சென்று விட்டால் இது போன்ற காட்சிகள் பல இடங்களில் வருவதற்காக தொடர்ந்து அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கும். இதை தடுக்க வேண்டும் என்றால் நான் ஏற்கனவே கொண்டது போல இது கொரோனா வைரஸை விட மிக மோசமானது. கொரோனா வைரஸ் ஒரு சிலர் தான் கொள்ளும், ஆனால் இது போன்ற சமூக வியாதியாக இருக்கக்கூடிய லஞ்ச வியாதி என்பது அனைவரையும் ஒரு சமுதாயத்தையே சீரழித்துவிடும். தற்போது இந்த சமுதாயம் சீர்கெட்டு போனதற்கு அது மிக முக்கிய காரணம் இந்த லஞ்சவாதிகள் தான். எனவே இந்த லஞ்சவாதிகள் எங்கிருந்தாலும் அவர்களை தட்டி கேட்க வேண்டும். இது போன்று வெளிப்படையாக படம் போட்டு காண்பித்தால் அதை வெளியிடுவதற்கு சத்தியம் தொலைக்காட்சி எப்பொழுதும் துணை நிற்கும். உடனடியாக அந்த காட்சிகளை அனுப்புங்கள். நிச்சயமாக அதை நாங்கள் வெளியிட்டு உங்களுக்கு உரிய நிவாரணத்தை பெற்றுத் தருவதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். சொல்ல வேண்டியவர்களிடம் சொல்லி நிச்சயமாக அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் இது போன்ற காட்சிகள், இந்த காட்சி கர்நாடக தமிழ்நாடு எல்லை சோதனை சாவடியில் நடைபெற்றிருக்கிறது. இது போன்ற சோதனை சாவடிகள் மட்டுமல்ல, நகரம், கிராமம், பேரூராட்சி, சிற்றூராட்சி, மாநகரம், பெருநகரம்,
எல்லா இடங்களிலும் இது போன்ற லஞ்ச லாவண்யம் என்பது தலைவிரித்தாடுகிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் சிட்டிசன் ஜேர்னலிஸ்டாக, சிஜே என்று நாங்கள் சுருக்கமாக அழைக்கிறோம், சிட்டிசன் ஜேர்னலிஸ்டாக, சத்தியம் சிட்டிசன் ஜேர்னலிஸ்டாக நீங்கள் மாற வேண்டும். அப்படி மாறும்போது நிச்சயமாக எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் நிச்சயமாக நீங்கள் எடுக்கின்ற காட்சிகளை, அந்த அநீதிகளை வெளிச்சம் போட்டு காட்டி அதற்குரிய நிவாரணத்தை பெற்றுத் தருவோம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இது போன்ற அந்த லஞ்சவாதிகள், லஞ்ச வியாதிகளை ஒழிக்க வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். ஒவ்வொருவரும் சிட்டிசன் ஜேர்னலிஸ்டாக மாற வேண்டும். சத்தியம் டிவியின் சிட்டிசன் ஜேர்னலிஸ்டாக நீங்கள் மாற வேண்டும் என்றால் நிச்சயமாக இது போன்ற உடனடியாக காட்சிகளை எடுத்து எங்களுக்கு அனுப்புங்கள். நாங்கள் அதை ஒளிபரப்பி உங்களுக்கு உரிய நிவாரணத்தை பெற்றுத் தருகிறோம் என்று உறுதி கூறுகிறோம். இதே போன்ற காட்சிகள் நிச்சயமாக அரங்கேறும். இது ஊர் கூடி தேர் இருக்க வேண்டும் என்பார்கள். அதுபோல நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து செயல்பட்டால்தான் இந்த லஞ்ச லாவண்யத்தை இந்த சமுதாயத்திலிருந்து, புறையோடி இருக்கும் இந்த சமுதாயத்திலிருந்து ஒழிக்க முடியும். ஒழிப்பதற்கான முயற்சியை நாம் இன்றிலிருந்தே தொடங்குவோம் என்பதுதான் என்னுடைய அன்பு அறைகூவலாக வைக்கிறோம். ஆபிரகாம். தகவலுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.